நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நந்தினி காலையில எழுந்து வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த சூர்யா, ஹே நந்தினி என்னாச்சு, ஏன் வாமிட் பண்ணிட்டு இருக்க, ஃபுட் எதுவும் ஒத்துக்கலையான்னு கேக்குறான். இல்லாதான் சார், என்னன்னு தெரியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, வா நந்தினி வா வந்து உட்காரு, நான் போய் பாட்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் சூர்யா. பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க? தம்பி இங்கதான் இருக்கேன். என்னாச்சு தம்பி, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல பாட்டி, நந்தினி வாமிட் பண்ணிட்டு இருக்கா, மயக்கம் வருதுன்னு வேற சொல்றா, கொஞ்சம் வந்து அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல, பாட்டியும் நந்தினி கிட்ட வந்து என்னாச்சு நந்தினி, சாப்பாடு எதுவும் ஒத்துக்கலையான்னு சொல்லிட்டு நந்தினி கைய புடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன பாட்டி ஏன் சிரிக்கிறீங்க? அவளுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தம்பி, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். புரியல பாட்டி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். தம்பி நீ அப்பாவாக போற, நந்தினி அம்மா ஆக போறா. என்ன பாட்டி சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா தம்பி, அதனாலதான் நந்தினிக்கு மயக்கம் வந்திருக்கு. ஓ மை காட், ரொம்ப சந்தோஷம் பாட்டின்னு சொல்லிட்டு நந்தினிய அப்படியே தூக்கி, நந்தினி நீ அம்மா ஆக போற, கன்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. நந்தினியோ முகம் முழுக்க சந்தோஷத்துல இருக்க, நந்தினியோட அப்பா புனிதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூர்யாவோ, நந்தினி நீ இங்கே இரு, இந்த குட் நியூஸ முதல்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போறான் சூர்யா. டாட் டாட் எங்க இருக்கீங்க? சூர்யாவோட சத்தம் கேட்டு எல்லாரும் வராங்க. என்னடா சூர்யா, காலையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்க, எதுவும் குட் நியூஸா? எஸ் டாட், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்ல, மாதவியும் சுந்தரவலியும் ஒருத்தர் பாக்குறாங்க. என்னடா சூர்யா, எங்களுக்கும் சொல்லு, நாங்களும் ஹாப்பியா இருப்போம்ல அப்படின்னு சொல்ல, டாட் நீங்க தாத்தாவாக போறீங்கன்னு சொல்ல, என்னடா சூர்யா சொல்ற? ஆமா டாட், நந்தினி கன்சீவா இருக்கா. சூப்பர்டா சூர்யா, ரொம்ப சந்தோஷம்டா, காலையிலேயே சந்தோஷமான நியூஸ் சொல்லிருக்கடா, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சுந்தரவல்லியும் மாதவியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடி மாதவி, நேத்து தானே சொன்ன அவங்கள ஒண்ணு சேர விட மாட்டேன்னு, எப்படி வாரிசு வரும்னு பாக்குறேன்னு, அதுக்குள்ள இப்படி ஆகுச்சு? அதாமா எனக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. நந்தினியும் பாட்டியும் மேல இருந்து கீழே இறங்கி வர, அருணாச்சலமோ வாமா நந்தினி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு. பாட்டியோ, நந்தினி அவங்க காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றாங்க. அருணாச்சலமோ, சுந்தரவல்லி இங்க வா, நீயும் வந்து நந்தினி ஆசீர்வாதம் பண்ணன்னு கூப்பிட, சுந்தரவல்லியோ அது நம்ம வாரிசு இல்ல, அந்த தோட்டக்காரங்களோட வாரிசு, யாரோட வாரிசுக்கு யார் ஆசீர்வாதம் பண்றதுன்னு கோவமா சொல்றாங்க. சுந்தரவல்லி நீ பேசுறது ரொம்ப தப்பு, பண்ண விருப்பம் இருந்தா ஆசீர்வாதம் பண்ணு, இல்லனா அமைதியா இரு, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்றாரு அருணாச்சலம். சூர்யாவோ, நந்தினி நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம குழந்தைக்கு டேடோட ஆசீர்வாதம் இருந்தா போதும், நீ அவர்கிட்ட வாங்கிக்கோ, கண்டவங்க எல்லாம் உன்னை பிளஸ் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்றான். நந்தினியோ அருணாச்சலம் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. நல்லா இருமா, குழந்தை ஒண்ணு மாதிரியே நல்ல குணத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு, டேய் சூர்யா நந்தினிய கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்றாரு. ஷுவர் டாட், இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நந்தினிய கூட்டிட்டு போறான். மாதவியோ, எப்படி இந்த குழந்தை நல்லபடியா பிறக்குதுன்னு நான் பாக்குறேன்டா அப்படின்னு நந்தினிய முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. சுந்தரவல்லி பேசுனது சரியா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.